லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மரியாதையா கிட்ட வாங்க, இல்ல உங்க ரெண்டு பேரையும் முழங்கால கீழே சுற்றுவேன். அப்புறம் ஆயுசு முழுக்க தவழ்ந்துதான் போகணும். கற்பகம், பாத்தியா கற்பகம், திருடம் மட்டும் இல்ல திருடியும் வந்திருக்கா பாரு. சார் தப்பா பேசாதீங்க சார், இவங்க என் ஒய்ஃப். கேட்டியா கற்பகம், புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து டாக்டர் வக்கீல்னு ஒன்னா வேலை செஞ்சு பார்த்துருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் திருட வந்துட்டு நம்ம கிட்டே தைரியமா வந்து புருஷன் பொண்டாட்டின்னு போய் சொல்றாங்க. மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்றது இவங்க ரெண்டு பேருக்கும் தான் பொருந்தும் போல இருக்கு. வாங்க உள்ள வாங்கன்னு சொல்றேன்ல. சார் வரோங்க சார். ரெண்டு பேரும் பின்னால கைய கட்டிக்கிட்டு முட்டி போடுங்க. கைய கட்டிக்கிட்டு முட்டி போடுங்கன்னு சொன்னேன். சொன்னதை செய்யுங்க. சரிங்க சார். முட்டி போடுங்க. ஏய், எதுக்காக ரெண்டு பேரும் பிள்ளையார திருடுனீங்க? ஏன்பா, உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? கடவுள் இந்த உலகத்தையே அருள் பாலிக்கிறவரு, அவரையே திருடனா அடுக்குமா? அடுக்கும். பிள்ளையார் சிலைய திருடிதானே வைக்கணும். திருடி வைக்கணும்னா அதுக்கு எங்க வீட்டு பிள்ளையார் தான் கிடைச்சதா? அப்படியே இடிச்சிடுவேன், இடிச்சு. இரு கற்பகம், கொஞ்சம் அமைதியா இருமா. எதுக்காக இங்க வந்தீங்க சொல்லுங்க. சார் இன்னைக்கு முழுக்க என் ஒய்ஃப் என்ன கேட்டாலும் செஞ்சு தருவேன்னு சொல்லியிருந்தேன். அவதான் பிள்ளையார் கோவில் கட்டணும்னு சொன்னா, அதுக்காக தான் சார் திருட வந்தோம். பிள்ளையார் கோவில் கட்டணும்னா கடையில போய் வாங்கி வைப்பா. நாங்களும் கடையில வாங்கி தான் வச்சோம். இல்ல சார், திருடி வச்சாதான் நல்லது. திருடி வச்சா உங்களுக்கு நல்லது, ஆனா எங்களுக்கு நல்லது இல்லையே சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ள என் ஒய்ஃபோட எல்லா ஆசையும் நிறைவேற்றுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க அக்செப்ட் பண்ணலன்னா என்னால அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடும் சார். பாத்தியா, பொண்டாட்டி மேல ஏகப்பட்ட பிரியம் வச்சிருக்க போல இருக்கு. ஆமாங்க சார். சரி, உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து சில கேள்விகள் கேட்கிறேன். நீங்க சொல்ற பதில் எங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்படி பிடிச்சிருந்தா நாங்க மேற்கொண்டு யோசிக்கிறோம். கேளுங்க சார், நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு வேம்பு சார. கையை கட்டு. என்னது வேம்பு சாரா? வேம்பு சாராமல? இல்ல இவரை நான் அப்படிதான் கூப்பிடுவேன். எனக்கு வேம்பு சார கடல் அளவுக்கு பிடிக்கும், அந்த வானத்து அளவு பிடிக்கும், இந்த உலகத்து அளவு பிடிக்கும். கேட்டிய கற்பகம், உனக்குப்பா? சார் அத சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை சார். இவளை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா கடலுங்கிறது என்னதான் கணக்குல அடங்காம இருந்தாலும் ஒரு கட்டத்துல முடிஞ்சுதான் சார் போகும். சார் இந்த உலகம், இந்த வானம் எல்லாமே அப்படிதான் சார். அதான் எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு அவ்வளவு பிடிக்கும். சரி ஓகே, அதெல்லாம் சரி. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாவது பிரிவினை வந்தா என்ன செய்வீங்க? பிரியிற மாதிரி சூழ்நிலை வந்தா என்னால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாத. எப்படியாவது அவ பின்னாடியே போய் அவ கால் விழுந்தாவது அவளை கூட்டிட்டு வந்துருவேன். ஆமா அது கரெக்ட் தான். நான் கூட இவர் மேல கோவப்பட்டு இவரை புரிஞ்சுக்காம விலகி போயிட்டேன். இவர்தான் என்ன ரொம்ப வற்புறுத்தி அவர் மனசை எனக்கு புரிய வச்சு என்ன சரிப்படுத்தினாரு. ஓகே எப்படி இருக்காங்க பாத்தியா? என்ன சொல்ற? நீங்க எடுக்கிறதாங்க முடிவு. எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. கற்பகம், அந்த பிள்ளையாரப்பனா பார்த்துதான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் யூஎஸ் போய் எங்க பையன் கூட செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சோம். நாங்க இந்த பிள்ளையாரப்பனை பெரிய மனசு இல்லாம இருந்தோம். எப்படிடா என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பிள்ளையாரே உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இது வரைக்கும் எங்க கிட்ட இருந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க போறாரு. அவ்வளவுதானே? பிள்ளையார நல்லபடியா பாத்துக்கிட்டு பூஜை கீஜை பண்ணி வச்சுக்கோங்கப்பா. சார் கண்டிப்பா சார். எனக்கு பிள்ளையார்னா உயிருங்க. என்னோட இஷ்ட தெய்வமே விநாயகர் தான். என்னால அவருக்கு
படையல் போடாம இருக்கவே முடியாது. ஏதாவது ஒண்ணு கொழுக்கட்டையோ இல்ல அதிரசமோ எதை செஞ்சாலும் இவருக்கு வச்சிருவேன். பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போங்க. பொம்மி தேங்க்ஸ் சார். பொம்மி ஆசீர்வாதம் வாங்கலவா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்பவும் தீர்காயுசோட தீர்க்க சுமங்கலியா நல்லா இருக்கணும். 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். நல்லா இருங்க. சரிப்பா, பத்திரமா கொண்டு போங்க. சார் ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன என்ன அது? பிள்ளையார திருடிட்டு போகிறது தான் என் ஒய்ஃபோட ஆசை. ஆனா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சே சார், அதான். ஓ அப்படியா? சரி சரி சரி, நாங்க ஒண்ணு பண்றோம். 2 பேரும் கண்ணை முடிக்கணும், நீங்க திருடிட்டு போயிடுங்க. ஓகேவா? சரிங்க சார். கற்பகம், கண்ணை முடிக்க. முடிக்கலாம். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். வாங்க வாங்க. பொம்மி வா வாங்க. வா. போயிட்டீங்களா? தோ கிளம்பிட்டோம். எந்த ஆபத்தும் இல்லாம 2 பேரும் நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துடணும். 9 மணி ஆக போதே. சித்தார்த்த நேரத்துக்கு வந்திருக்கணுமே. இதோ வந்தாச்சே. அப்பாடா, வந்துட்டாங்கம்மா. என்னப்பா தாத்தா, உன் பொண்டாட்டி பொம்மி ஆசைப்பட்ட மாதிரி பிள்ளையார கொண்டு வந்துட்டியா? பொம்மி கேட்டு கொண்டு வராம இருப்பனா தாத்தா? கொஞ்சம் விட்டிருந்தா அந்த வீட்ல எங்களை சுட்டு தள்ளிருப்பாங்க. என்னடி சொல்ற தம்பி? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லல்ல? அதான் நல்ல விதமா வந்துட்டோமே. கடைசியில அவங்களே பிள்ளையார் சிலையை திருடிட்டு போக சொல்லிட்டாங்க. சரி, எங்கப்பா பிள்ளையாரு? இவ்வளவு சஸ்பென்ஸ் வைக்கிற, எங்க அவரு? தாத்தா பாதுகாப்பா பைக்குக்கு பின்னாடி கட்டி வச்சிருக்கேன் தாத்தா. எடுத்துட்டு வாடா. என்ன வேம்பு சார் இப்படி ஆயிடுச்சு? சித்தார்த், எங்கப்பா பிள்ளையாரு? என்ன வேம்பு சார், இதுக்கு போய் நீங்க வருத்தப்படுறீங்க? அவ சொல்ற ஆசைகள் அத்தனையும் இன்னைக்கு இரவு 9 மணிக்குள்ள நிறைவேற்றி வைக்கணும். அது முடியும்னா இந்த விதியையும் மாத்த முடியும். ஏன் தம்பி இவ்வளவு மனசு கஷ்டப்படுறாரு? பிள்ளையாரப்பா, பொம்மிக்கு ரொம்ப பிடிச்சவர் நீங்க. நீங்க போய் இப்படி ஏமாத்தலாமா? வேற என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. பொம்மி காலங்காலமா கும்பிடுற பிள்ளையார் நீங்க. நீங்க போய் இப்படி பண்ணலாமா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சித்தர் சொன்ன வாக்கை என்னால காப்பாற்ற முடியலையே. வேம்பு சார், என்ன வேம்பு சார், பிள்ளையார் சிலை இல்லைன்னா என்ன? இதுக்கு போய் ஏன் இவ்ளோ அப்செட் ஆகுறீங்க? என்ன, அவங்க வெளிநாட்டுக்கு போறோம் நல்லா வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாங்க. அவரை கரெக்டா கொண்டு வர முடியல. நாம நாளைக்கு வேற எங்கேயாவது திருடிக்கலாம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. தேங்க்யூ வேம்பு சார். தம்பி, என்னாச்சு தம்பி? உங்க முகமே சரியில்லையே. காலையில
கோயில்ல அந்த சித்தர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அத பத்தி எதுவுமே நீங்க சொல்லலையே. ஆண்டி ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவர் எதுவும் பயப்படுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாரு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாரு? இல்ல ஆண்டி, எதுவும் பயப்படுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாரு. பாத்துக்கலாம். சித்தார்த் தம்பி முகமே சரியில்லை. அவர் ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. என்னம்மா வேணி, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என்ன கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு. சத்தியமா சொல்றேன் சாமி, நீங்க சொன்ன விஷயத்த கேட்டதுல இருந்து என் உயிர் என்கிட்ட இல்ல, போய் போய் வருது. உன் உயிர் போகாது. யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அவங்க உயிர் தான் போகும். சாமி, என் பொண்ணு சின்ன பொண்ணு சாமி. வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்பதான் அவ புருஷனோட ஒன்னா சேர்ந்து நல்லா வாழ ஆரம்பிச்சிருக்கா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்க கூடாது. தயவு செஞ்சு உங்க வாயால என் பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். பொய்யுரைக்க என்னால முடியாதம்மா, முடியாது. கர்ம வினை என்ன நிர்ணயிக்குதோ அதைத்தான் அந்த கடவுள் செயல்படுத்துவான். மனசை திடப்படுத்திக் கொள் மகளே. இந்த உலகத்துல இறப்பில்லாத வீடுன்னு ஒண்ணு உண்டோ? அப்படி ஒரு இடம் எங்கேயுமே இல்லை. ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு இறப்பும் ஒரு பிறப்பும் நடந்து கொண்டே இருக்கத்தான் செய்யும். அதனால உன் வீட்டுல மட்டும்தான் இறப்பு ஏற்பட போகுதுன்னு வருந்தாத. அதுக்காக இந்த வயசுலயா சாமி? எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கோம், அவங்கள இன்னும் காணுமே. பாட்டி ஒரு நிமிஷம், நான் அது வந்துடுறேன். சரிம்மா. என்ன இப்படி தனியா வந்து உட்கார்ந்து சத்தியாகிரகம் பண்றீங்க? என்ன விஷயம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. காலையில இருந்து வேலை பார்த்து ரொம்ப அசதியா இருக்கு. அதனாலதான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு. ரொம்ப ரெஸ்ட் எடுத்தா ரஸ்ட் ஆயிடும். பழைய பொம்மைன்னு நினைச்சுக்காதீங்க. உடம்பு துரு பிடிக்காம இருக்கணும்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாங்க இங்க பாரு பொம்மி. தமன்னா, என்னது? அது வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப முரண்டு பிடிச்சிங்கன்னா அப்புறம் நான் வரமாட்டேன். விஷயம் தாத்தா காதுக்கு போகும். ஆதாரங்களை எல்லாம் காட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். நான் இங்க நிக்க வேண்டியதெல்லாம் இல்ல. தாத்தாவே வருவாரு. பூஜைக்கு கூப்பிட மாட்டாரு, ஆனா பூஜை உங்களுக்கு நடக்கும். பரவாயில்லையா? சரி சரி, நாங்க வரோம். மனு, இல்ல நான் வரல. ஏன் உங்களுக்கு மட்டும் தனியா வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதத்தான் நானும் சொல்றேன். இது வேணாம். பூஜைக்கு வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்றேன். வாடா போயிட்டு வருவோம். வா. நான் வரலமா. டேய் வா, வாடா. இப்போ ஒருத்தன்
பையனும் என் பொண்ணும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும்னு நீ எவ்வளவோ ஆசைப்பட்ட. அதுக்கு எவ்வளவோ தடைகள் வந்தோம். எல்லாத்தையும் மீறி அது இப்ப நடந்துருச்சு. இப்ப 2 பேரும் நல்லபடியா ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. பாக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, அந்த சித்தர் சொன்னதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. பொம்மிக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் அவளுக்கு அரணா இருந்து அவ உயிரை காப்பாத்தணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணா. என்னம்மா வேணி, வந்ததும் வராததுமா பொம்மியும் சித்தார்த்தையும் பாத்துக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எடுத்துக்கோ. அப்பா, ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல. என்னம்மா வேணி, அவ்வளவு சந்தோஷமா இங்க வந்த, இப்ப திடீர்னு கண் கலங்குறியே, என்னம்மா விஷயம்? இல்லப்பா, சித்தார்த் தம்பியும் பொம்மியும் ஒன்னா இருக்கிறத பாக்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருந்தாலும், கோயில்ல அந்த சித்தர் சொன்ன பொம்மிக்கு ஆல் பாய்ஸ்ன்ற விஷயத்த கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு கூட அவரை வரும்போது நான் பார்த்தேன். அவரு பாருமா, சாவுங்கிறது நாம பிறக்கும் போதே இந்த மண்ணுல நிர்ணயிக்கப்பட்டது. அது எப்ப எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. பிறப்பு இறப்போட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் மனுஷனை கையிலேயே பிடிக்க முடியாது. அதனால இத பத்தி கவலைப்படுறதை விட்டுடுமா. ஒரு சின்ன குழந்தை திடீர்னு இறந்து போயிடுது. இறந்து போன குழந்தை அடுத்த நிமிஷமே கண்ணு முழிச்சு குணமாயிடுது. இதை என்னன்னு சொல்றது? நம்புறவங்க இது கடவுளோட சக்தின்னு சொல்லுவாங்க, நம்பாதவங்க சயின்ஸ் நடத்தின அதிசயம்னு சொல்லுவாங்க. கவலைப்படுறதுனால எதுவுமே மாற போறது இல்லம்மா. அதனால எல்லாமே நல்லபடியா நடக்குன்னு ஒரு நம்பிக்கையோட இருப்போம்மா. கண்டிப்பா பொம்மி மாதிரி நல்ல மனசு உள்ள ஒரு பொண்ணுக்கு அந்த கடவுள் எந்த கெடுதலும் பண்ண மாட்டான். கவலையை விடுமா. அந்த சித்தர் சொன்னதுல இருந்தே சில விஷயங்கள் தப்பா நடந்திருக்கு. கடைசியா பொம்மியோட ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. பொம்மிக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு எக்காரணத்தை கொண்டு அவளுக்கு தெரியவே கூடாது. என்ன மீறி என்ன நடக்குதுன்னு பாத்துறேன். என்ன வேம்பு சார்? பொம்மி வந்துட்டியா? என்ன வேம்பு சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். பொம்மி பாத்தியா, இதுக்கெல்லாம் பேர் ட்ரெஸ் இருக்கு. நான் அதை ஆல்ட்ரேஷன் பண்ண கொடுத்துருக்கேன். 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட போறோம். ஐயோ, இதெல்லாம் நான் போட மாட்டேன்பா. எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, பிடிக்காது. ஓ ஆடி பாவி, நீ தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு என் ரூம்குள்ள வளைய வந்த. 10 குறைக்கு நீ சிகரெட் பாக்கெட்லாம் வச்சிருந்தல்ல, அது எல்லாமே என்ன வெறுப்பேத்துறதுக்கு தானே? வேம்பு சார், அந்த சிகரெட் பாக்கெட்ல வெறும் சாக்லேட் தான் இருந்துச்சு. சும்மா உங்களை வெறுப்பேத்த தான் வச்சிருந்தேன். ஆடி பாவி. சரி சரி, நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாரு. ஏதாவது ஆல்ட்ரேஷன் வேணும்னா பண்ணிக்கலாம். வேணா வேம்பு சார். ஓஹோ, அப்போ என்ன வெறுப்பேத்த காவியாவா வேஷம் போட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவ, மாடனா நடந்துப்ப, என்ன வேணாலும் பண்ணுவ. ஆனா இப்ப நான் சொன்னா மட்டும் நீ போட மாட்ட. நீ யாரை ஏமாத்துற? இங்க பாரு, ஊரை வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது, புரிஞ்சுக்கோ. வேம்பு சார், நிஜமாவே உங்களை ஏமாத்துறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணல. ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனம், நீங்க தப்புன்னு நிரூபிக்கணுங்கிற வெறி.
தாத்தா கிட்ட போட்ட பந்தயம், அதுல ஜெயிக்கணுங்கிற எண்ணம், இதெல்லாமே சேர்ந்துதான் என்ன அப்படி பண்ண வச்சுச்சு. அந்த காவியா செத்து போயிட்டா வேம்பு பூமி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அமைதியா இரு. ஏன்? காவியா தான் இப்போ இல்லையே. அது நான் கிரியேட் பண்ண கேரக்டர் தானே, நானே அதை இல்லாம பண்ணிட்டேன். இங்க பாரு பூமி, விளையாட்டுக்கு கூட நான் செத்துருவேன், கொன்றுவேன், அது இதுன்னு வார்த்தையெல்லாம் உன் வாயிலிருந்து வரவே கூடாது. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது பூமி. காவியா தானே? காவியாங்கிறது பூமிக்குள்ளதானே இருந்தா, இப்பவும் இருக்கிறா. அது எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை இந்த ட்ரெஸ்ஸ போட சொன்னேன். இங்க பாருங்க வேம்பு சார், ஏதோ அப்ப போட்டேன் சரி. மனசளவுல உங்களை புரிஞ்சுக்கிட்டு நான் பொம்மையா முழுக்க முழுக்க மாறினதுக்கு அப்புறம் என்னால இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது. என்ன வற்புறுத்தாதீங்க. பொம்மி, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நீ ட்ரெஸ் பண்ணணுங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் எனக்கு இல்ல. அப்பெல்லாம் அப்படி போட்டியே, இப்ப அந்த மாதிரி போட மாட்டேயான்னு ஏக்கத்துல கேட்டேன். சரி, நோ ப்ராப்ளம். சரி, லேட் ஆச்சு, பாட்டி தேடுவாங்க, நான் கீழே போறேன். அப்ப நேரமாச்சுன்னு நான் தேடுறதெல்லாம் உனக்கு கணக்குல வராது, அங்க பாட்டி தேடுறது மட்டும் உனக்கு கணக்குல வரும். ஆமா வேம்பு சார், பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி அதை தட்டவே கூடாது. ஆனா நான் தட்டுவனே. குட் நைட். போகாத பூமி, விடுங்க. இரு. ஸ்வீட் ட்ரீம்ஸ். பூமி போகாத. வேம்பு சார், ஐ லவ் யூ.